என்னவோ தெரியல, வீட்டுல தீராத பிரச்சனை. வேலை கிடைக்குது, நிரந்தரமா இல்ல, வறுமையா இருக்கு, கவலையா இருக்கு, வீட்டுல தரித்திரம், உடம்பு மாறி மாறி பெரியவங்களுக்கு வருது. ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை வருது. அது எல்லாருக்குமே இருக்கும்ல. இப்ப ஒரு 9 கோளை கண்டா நமக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனா வீட்டுல யாராவது ஒருத்தருக்காவது அஷ்டமத்து சனியோ சனி பெயர்ச்சியோ நடக்குமே. இந்த 9 பேர்கிட்ட தப்பிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இறைவனை நாடுவது அன்றி வேறு எதுவுமே ஒரு நிரந்தர தீர்வா இருக்காது. அப்ப அவர் சொன்னது என்னன்னா, கவலைப்படாத, குடும்பமா போய் பக்கத்துல சிவங்கோயில் இருக்கா? இருக்கு சாமி. அந்த இடத்துல போய் உடம்பால வேலை பண்ணு. பணம்லாம் கேட்கல. போய் சுவாமியினுடைய வஸ்திரத்தை தோச்சு கொடு, இல்ல அப்படியே அங்கங்க ஒரு வேண்டுதலுக்காக விளக்கேற்றுவோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த விளக்கு கரையெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டு திட்டா கருப்பு கருப்பாயிடும். கோயிலினுடைய அந்த சுவரை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அசுத்தப்படுத்திடுவோம். யாரு? நாம தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் அவங்க பேரு கிளாஸ் எல்லாம் எழுதின கோயில்கள் எல்லாம் பார்த்துருப்போம். பார்க்க கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. ஆஹா, இந்த கிளாஸ்லாம் எழுதினா 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்னா சுவாமி பாஸ் பண்ணிடுவாரா? அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா ஆக மொத்தத்தில் நம்மையும் அறியாமல் கோயில் அசுத்தப்படுகின்றது. இவர் சொல்றாரு, கோயிலை போய் சுத்தப்படுத்து. தூண்கள்ல இருக்கிற விபூதி குங்குமம் இதெல்லாம் வீட்டுல இருக்கிற ஒரு ஈரத்துணியை போய் தொட. கோயில அழகிடு, அதாவது கோயிலை நல்லா பெருக்கி சுத்தமா வை. இதெல்லாம் உடம்பால ஒரு மண்டலம் பண்ணி பாருடா, இல்ல 3 மாசம் பண்ணி பாரு, கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை மாறிடும். அப்படியா சாமி? நான் பண்றேன். ஏன்னா அந்த காலத்துல மகா பெரியவர் சொன்னா அவருடைய வார்த்தை வேத வாக்கா இருக்கும். அவங்களுக்கு குரு சொன்னது நடக்குமா? இதுக்கெல்லாம் இதான் சாவியா? இப்ப ஒரு பூட்டு எனக்கு சாவி தொலைஞ்சிடுச்சு, நான் கேட்கறேன், இந்த சாவியை போட்டு பாருங்க, வரும். இது ஆகுமா ஆகாதா அப்படிலாம் சொல்லவே கூடாதான். ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னா உடனே அந்த சாவியை திறந்து பார்க்கணும். அப்படிதான் குருவினுடைய வாக்கை கேள்வியே இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் அப்படியே பரிபூரணமா சரணாகதி லட்சணத்தோடு நாம் நம்ப வேண்டும். உடனே அவர் போறார், குடும்பத்தோட குழந்தையை கூட்டிட்டு போறார், மனைவியை கூட்டிட்டு போறார். தினம் 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 காலை மாலைன்னு அங்க இருக்கிற பசுக்களுக்கான சாணம் அள்ளுதல், அந்த மாதிரி முடிந்த அளவு கோயிலில் உடல் வலிக்க வேலை பண்றார். அப்படி பண்ண 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 ஒரு சில மாதங்களில் ஒரு பிரச்சனையா விலக ஆரம்பிக்கிறது. இது நடந்த ஒரு விஷயம்.